பிரச்சினை காரணமாக அதிமுக பிரமுகர் வெட்டி கொலை செய்யப்பட்டதாக மதுரை எஸ்பி அரவிந்த் விளக்கம் அளித்துள்ளார். மதுரை மாவட்டம் சாமநத்தம் கிராமத்தில் நேற்று அதிகாலை அதிமுக பிரமுகர் செந்தில்குமார் என்பவரை 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்தது. இச்சம்பவம் குறித்து மதுரை காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது முதற்கட்டமான விசாரணையில் இச்சம்பவம் குடும்ப பிரச்சினை காரணமாக நடந்துள்ளதாக தெரிகிறது என்றும் தற்போது வரை 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறினார். மேலும் 3 குற்றவாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகளை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த கேஸ் சம்பந்தமா சமூக வலைதளங்களில் இந்த சம்பவம் வேறொரு காரணத்துக்காக நடந்த மாதிரி பதிவு நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் இந்த கேஸ் குடும்ப பிரச்சனை சம்பந்தமாக நடந்திருக்கு அப்படிங்கிறது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. ஸோ இது சம்பந்தமாக முழுமையாக விசாரித்து மற்ற கைதிகள் இன்னொரு 3 பேரை அரெஸ்ட் பண்ணதுக்கு 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த 3 தனிப்படைகள் 3 நபர்களை கைது செய்யறதுக்காக டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா ஃபர்தரா அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் முழு தகவலை பின்னாடி எல்லாருக்கும் சொல்லுங்க. வேளாங்கண்ணி தனியார் விடுதியில் திருப்பூரை சேர்ந்த தம்பதியினர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகை வேளாங்கண்ணி உத்திரிய மாதா கோவில் தெருவில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த தம்பதி கடந்த 3ஆம் தேதி விடுதியின் முதல் தளத்தில் தங்கியுள்ளனர். இந்நிலையில் நேற்று மாலை இருவரும் அறையை காலி செய்யாத நிலையில் அறையின் கதவு உள்பக்கமாக பூட்டியிருந்த அறையை விடுதியில் பணிபுரியும் பணியாளர்கள் ஜன்னல் வழியாக பார்த்தபோது தம்பதி தற்கொலை செய்து கொண்டுள்ளதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் சம்பவம் குறித்து அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரது உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிஞ்சிப்பாடியில் ரூபாய் 8.55 கோடி மதிப்பீட்டில் பெரியார் நினைவு சமத்துவபுரம் கட்டடங்களை வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூவானிக்குப்பம் கிராமத்தில் ரூபாய் 8.55 கோடியில் கட்டப்பட்டுள்ள பெரியார் நினைவு சமத்துவபுரம் கட்டடங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆதித்யா செந்தில்குமார் முன்னிலையில் சமத்துவபுர குடியிருப்புகளுக்கான ஆணையினை பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் ஊரக மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் பெரியார் நினைவு சமத்துவபுரம் திட்டத்தின் கீழ் 6,73,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 100 வீடுகள் திறந்து வைக்கப்பட்டது. ஜெயங்கொண்டத்தில் பல கோடி மதிப்புள்ள மரகதலிங்கம் திருட்டு சம்பவத்தில் மிகப்பெரிய சதி நடந்து இருப்பதாக பாஜக பிரச்சார பிரிவு மாநில தலைவர் பாண்டியராஜ் குற்றச்சாட்டு வைத்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இளையூர் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த காசி விஸ்வநாதர் கோவிலில் கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி கருவறையில் இருந்த பல கோடி மதிப்புள்ள மரகதலிங்கத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் பாஜக பிரச்சார பிரிவு மாநில தலைவர் பாண்டியராஜ் தலைமையிலான பாஜக நிர்வாகிகள் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பார்வையிட சென்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த பாண்டியராஜ் மரகதலிங்கம் திருட்டு சம்பவத்தில் மிகப்பெரிய சதி நடந்து இருப்பதாகவும் இதில் அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்ட பலர் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகம் எழுவதாகவும் குற்றம் சாட்டி பேசினார். தொடர்ந்து பேசிய அவர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு சீட்டை குறைக்க வேண்டும் என்பதற்காக காரல் மார்க்சுக்கு சிலை அமைத்திருக்கிறார்கள் என்றும் விமர்சித்து பேசினார். காரல் மார்க்சுக்கு எங்கிருந்து சிலை வைக்க பணம் இருக்கிறது? காரல் மார்க்சுடைய சித்தாந்தத்தில் எந்த சித்தாந்தத்தை திமுக ஏற்றுக்கொண்டது? அவருடைய கேபிட்டல் மூலதன புத்தகத்தை ஸ்டாலின் படித்திருக்கிறாரா? கம்யூனிஸ்ட் கொள்கையை அவர் கையில் கொண்டு வைப்பார். தாம் புள்ள தாம் பேரன்னு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அதை எதிர்த்து களமாடிய கம்யூனிஸ்டுடைய சித்தாந்தத்தை எப்படி கடைபிடிப்பார்? இப்போது மட்டும் திருமாவளவன் அப்படியே கம்முன்னு இருப்பாரு. இவங்களுக்கு தமிழகத்திலும் பாரதத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் என்றால், பாரதத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர வீரர்கள் என்றால் கசக்கும். அதே வெளிநாட்டுக்காரன்னா இவனுங்க எல்லாரும் இன்னும் ஆங்கிலேய அடிமைகளாக இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். எங்களுடைய நடிகர் ரவிச்சந்திரன் சொல்ற போல கம்யூனிஸ்டுகளுக்கு சீட்டை கொடுப்பதற்காக கார்ல் மார்க்ஸ் செலவு வைக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. 25 கோடியோட சேர்த்து இன்னொரு 1 கோடி ரூபாய் 26 கோடி ரூபாய் கொடுத்தா போதும். ஆனா என்ன பிரச்சனைனா கம்யூனிஸ்டுக்கு காசு கொடுக்கிறது சில்லறையா கொடுக்கணும். அதுதான் தமிழ்நாடு அரசுக்கு பிரச்சனை. தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரிக்கு இன்ப சுற்றுலா சென்ற பள்ளி மாணவர் பேருந்து படிக்கட்டிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் காரப்பேட்டை நாடார் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த சுமார் 250 மாணவர்கள் 3 பேருந்துகளில் கன்னியாகுமரிக்கு இன்ப சுற்றுலா சென்றுள்ளனர். சுற்றுலாவை முடித்துவிட்டு இரவு வள்ளியூர் வழியாக மாணவர்கள் தூத்துக்குடிக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தனர். அப்போது 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் நரேன்குமார் என்பவர் பேருந்தின் பின்பக்க இருக்கையில் அமர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்த நிலையில் பேருந்து வள்ளியூர் அருகே வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக நரேன்குமார் பின்பக்க படிக்கட்டிலிருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த மாணவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். பின்னர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்த போலீசார் மாணவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். வேலூர் மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் பரவலை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார். வேலூர் வெங்கடேஸ்வரா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வரும் வருவாய்த்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, மாவட்டத்தில் சளி, காய்ச்சல் போன்ற அறிகுறிகளுடன் அரசு மருத்துவமனைக்கு வரும் அனைத்து நோயாளிகளையும் பறவை காய்ச்சல் தொடர்பாக தீவிரமாக கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பறவை காய்ச்சலை தடுக்கும் வகையில் மாவட்ட எல்லைப் பகுதியில் உள்ள 6 சோதனைச் சாவடிகளில் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சளி, காய்ச்சல், அதே மாதிரி தொண்டையில இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி வருகிற எல்லா கேஸையும் எல்லா ஹாஸ்பிட்டல், பிஹெச்சி, நம்முடைய அரசு மருத்துவமனைகள்ல நாங்க தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அரசினுடைய வழிகாட்டுதல் இவ்விஷயம் குறித்து வரப்பெற்று இருக்கிறது. அதை நாங்கள் முழுமையாக நம்முடைய மாவட்டத்தில் செயல்படுத்துகிறோம். கட்சி சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் விருப்ப மனுவை பூர்த்தி செய்ய பிப்ரவரி 25ஆம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களை வழங்கி போட்டியிட விரும்பும் தொண்டர்களிடமிருந்து விருப்ப மனுக்களை பெற்றார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் விருப்ப வேட்பாளர் மனுவை பூர்த்தி செய்து 25ஆம் தேதிக்குள் சென்னையில் தலைமை அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், திமுக அரசு தங்கள் அளித்த வாக்குறுதிகள் 70% வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்பதுதான் உண்மை நிலை என்றும், மக்களை மீண்டும் ஏமாற்ற புதிய அறிவிப்புகளை வெளியிடுவது மக்களை முகம் சுளிக்க வைக்கும் வகையில் இருக்கிறது என்றும் விமர்சித்து பேசினார். போட்டியிட விரும்புபவர்கள் சட்டமன்ற ரீதியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வேட்பாளர் ஃபார்மை பூர்த்தி செய்து 25ஆம் தேதிக்குள் சென்னையில் எங்களது தலைமை அலுவலகத்திற்கு சேர்க்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். மேலும் தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சாத்தூர் அருகே உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மூதாட்டி கிணற்றில் குதித்து உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள ஸ்ரீரங்காபுரம் கிராமத்தில் கிணற்றில் பெண் சடலம் ஒன்று மிதப்பதாக வந்த தகவலை அடுத்து அங்கு சென்ற போலீசார் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சாத்தூர் அருகே உள்ள ஸ்ரீரங்காபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜேசுதாஸ் என்பவரின் மனைவி முத்துக்கனி. இவர்களுக்கு 2 ஆண் மற்றும் 2 பெண் உட்பட 4 பிள்ளைகள் உள்ளனர். இந்த நிலையில் முத்துக்கனியின் கணவர் ஜேசுதாஸ் வேலைக்கு செல்லாமல் இருந்து வந்ததாகவும், தற்போது முத்துக்கனிக்கு அனீமியா எனப்படும் இரத்த சோகை நோயினால் அவதிப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று முதல் முத்துக்கனியை காணவில்லை என அக்கம்பக்கத்தினர் தேடி வந்த நிலையில் இன்று காலை கிணற்றில் பெண் சடலம் மிதப்பதை அறிந்து போலீசார் மீட்ட நிலையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திடீரென ஆய்வு மேற்கொண்டார்.
தவ திரு குன்றக்குடி அடிகளாரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக மதுரையிலிருந்து திருப்பத்தூர் வழியாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செல்லும்போது திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவமனையில் உள் நோயாளிகள் பிரிவில் உள்ள நோயாளிகளிடம் நலம் விசாரித்து சிகிச்சை வழங்கப்படும் முறை குறித்தும் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து சமையல் அறையை பார்வையிட்ட அவர் தலைமை மருத்துவரிடம் மருத்துவமனையில் சுகாதாரம் எவ்வாறு உள்ளது எனவும் கேட்டறிந்தார். திமுக என்னும் தீய சக்தியை வீழ்த்துவதுதான் தாவிகாவின் நோக்கம் என கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் பேட்டியளித்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள கனியூர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாரிப்புக்கான மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள் மற்றும் தேர்தல் நிலைப்பாடுகள் குறித்து விளக்கமளித்தார். அப்போது திமுக ஒரு தீய சக்தி என விமர்சித்த அருண்ராஜ் அந்த சக்தியை வீழ்த்துவதே தாவிகாவின் முதன்மையான இலக்கு என்று கூறிய அவர் திமுக சிறுபான்மையினரை வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி வருகிறது என குற்றம் சாட்டி பேசினார். இந்த தேர்தலை கொள்கையின் அடிப்படையில் இந்த நடக்க போற சட்டமன்ற தேர்தலை கொள்கையின் அடிப்படையில் தான் நடக்க போகுது. அதனால கொள்கை ரீதியாக நாங்கள் தெளிவாக இருக்கோம், அரசியல் ரீதியாக நாங்கள் தெளிவாக இருக்கோம். இது அரசியல் தேர்தல், அதனால திமுகவை வீழ்த்துவோம், கொள்கை ரீதியாக வீழ்த்துவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.